போட்டோ எடுக்க வந்திருக்கான். எப்போ இவ்வளவு கேவலமா கேட்கறா வந்திருக்கான். எப்போ 15 வருஷமா புரியா கேட்கறீங்க. இந்த கொஸ்டின்ல பச்சிருக்கீங்க. இங்க ஆபீசர் யாரு, அத்தாரிட்டி யாருங்க? அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, குப்பத்துல வச்சு தண்ணி போய் சப்பாத்துக்குள்ள விடுறீங்க. பார்த்து என்ன சார் புண்ணியம்? அவர் பாக்குறது வேலை எங்களுக்கு. நீங்க இது என்ன சார் அர்த்தமா கொஸ்டினா இருக்கு? இது எப்படி இப்படி வந்தீங்க? அப்புறம் என்ன அதுக்காக முறையான பதில் சொல்லுங்க. நீங்க நான் மதுரையில் பள்ளி வந்திருக்கேன். சரி சொல்லுங்க. சரி சொல்லுங்க. யாரு இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்குமே. வணக்கம். இன்று நாம் இருக்கக்கூடிய பகுதியானது செல்லூர்ல இருக்கக்கூடிய திருவாப்புடையார் திருக்கோவிலுடைய குளம். சோழ மன்னர்களாலும் பாண்டிய மன்னர்களாலும் புனரமைக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலானுடைய குளம் இன்றைக்கு மண்ணை போட்டு மூடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல சேதமடைந்திருக்கிறது. இந்த குளத்திற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த குளமானது இடப தீர்த்தம் என்று சொல்வார்கள். அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கின்றன. இது அந்த 5 பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது நீர் ஸ்தலம். நீர் ஸ்தலத்திலேயே இங்க தண்ணீர் வரக்கூடியதை வரவிடாம செஞ்சிட்டாங்கன்னா அப்ப இந்த கோவிலினுடைய இந்த பக்தி வழிபாடு எதற்கு? இந்த கோவிலை வழிபட்ட பிறகு இடப தீர்த்தத்தை தலையில் தெரித்துக் கொண்டால்தான் இந்த வழிபாடு நடக்கும். அந்த வழிபாடு நடக்கிறதுடைய முழுமை அடையும். அதனால இந்த இடப தீர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம நீண்ட காலமாக இந்த பகுதி இருக்கு. அதே மாதிரி குபேரனுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த இடபரேஸ்வரர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அப்படிப்பட்ட கோவில் கோலம் பல ஆண்டு காலமாகவே இங்க செயல்படாமல் கட்டடங்களா இழிந்து இங்க பழங்கால கட்டடங்கள், அதாவது மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறது. அதையெல்லாம் இன்னைக்கு சிதலமடைந்து இருக்கிறது. அதனால இதை கோவில் கும்பாபிஷேக பணியோடு சேர்த்து இந்த திருக்கோயிலுடைய இந்த தெப்பக்குள பணியும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்பதை நாங்க வலியுறுத்துகிறோம். அதுபோல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் செல்வம் அவர்களும் இந்த பகுதியில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இங்க ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நவமணி அவர்கள் இந்த பகுதியில நீண்ட காலமாக குடியிருந்து வருகிறார். அப்படி குடியிருந்து வரக்கூடிய அவர் இந்த பகுதியினுடைய அவருக்கு தமிழ்நாடுடைய எல்லா வரலாறும் தெரியும். குறிப்பாக இந்த பகுதியில இதை நம்ம காணொலியில போட்டோம். ஐயா அவர்கள் இந்த கோயிலினுடைய வரலாறு இந்த விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறார். ஐயா அவர்கள் சொன்னா நல்லா இருக்கு. வணக்கம். வைகை பாதுகாப்பு இயக்கம் என்ற பெயரில் வைகையை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி ராஜன் அவர்களும் ஆன்மீக சிந்தனையோடு அரசியல் பார்வையோடு பொதுநல ஈடுபாட்டில் தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அருமை தம்பி செல்வம் அவர்கள். இங்கே திருவாப்புடையார் கோவில் தெப்பக்குளம் சீர்கெட்டு போயிருக்கிறது, அதை சீரமைக்க வேண்டும் என்று நேற்று பதிவு போட்டிருந்தார்கள். ஏறத்தாழ 60 70 வரை இந்த செல்லூர் மேலத்தோப்பு பகுதியிலே நான் குடியிருந்து வாழ்ந்தவன். இந்த கோயில் சிறப்பை சொல்லும் போது ராஜன் சொன்னார் இடப தீர்த்தம் என்று. மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்ச பஞ்சஸ்தலங்களில் இடப தீர்த்தம் என்று நீர் தலமாக போற்றக்கூடியது இந்த சீர்கட்டு போயிருக்கிறது. மேலத்தோப்பு அப்படின்னு சொன்னா இந்த கோயில் மட்டும் இல்ல, இந்த கோயிலை பாதுகாக்கிறதுக்கு ஏறத்தாழ இன்னைக்கு கபடி கிரவுண்டு அந்த ஐலாண்டு இருக்கு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல பாரதி படித்துறைன்னு பேரு, 19 படிகள் கொண்ட மிக அகலமான ஒரு படித்துறை. அந்த படித்துறைக்கு எதிர்த்தாப்புல இருந்து அந்த கல் கட்டடம் ஆரம்பிச்சிடும். இந்த கோயில் பாதுகாக்கிறதுக்கு அங்க இருந்தே கல் கட்டடம், அது சுற்றி வளைச்சு அப்படியே வைகை ஆற்று கரை ஓரத்திலேயே அந்த தடுப்பு சுவர் இருக்கும். நடுத்தோப்புன்றது கொக்குளத்தாச்சி சந்து, மேலத்தோப்புன்றது அந்த மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது. இதுக்கு இடையில ஆற்றை ஒட்டி ஒரு செங்கல் கட்டடம் மாதிரி இப்படி சரிவா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு தாழ்வாரம் போட்டது மாதிரி இருக்கும், செங்கல் கட்டடம் இருக்கும். அந்த செங்கல் கட்டடத்துல இருந்து உள்ள தூம்பு வழியா இந்த குளத்துக்கு தண்ணி வர்றதுக்கு வழிவகையெல்லாம் செஞ்சிருந்தாங்க.
அது போக இன்னைக்கு இந்த ரோடாவே ஆகி போயிருச்சு. வண்டியூர் கால்வாய்ன்றது அந்த பாரதி படித்துறை அருகில இருந்துதான் அந்த வண்டியூர் கால்வாய் ஆரம்பிக்கும், அது வண்டியூர் வரைக்கும் போகும். மிகப்பெரிய தேவர் சிலைக்கு பின்பாக 2 பாலங்கள் அதுக்கு கீழே இருந்தது. இப்படி இந்த ஸ்தலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணா பண்ணிருக்கேன். இந்த சன்னதி தெருவுல இருந்து கோயிலுக்கு போறதுக்கு அப்படின்னா இந்த இடத்துல கீழத்தோப்புல 5 படித்துறை இருக்கும், நந்தியோட இருக்கும், நந்தி இருக்கும். கிழக்கு பகுதியில பெண்கள் குளிக்கிறதுக்கும், நடுப்பகுதியில நடந்து போறதுக்கும், மேற்கு பகுதியில ஆண்கள் குளிக்கிறதுக்குமான மிக அகலமான அந்த படி 5 அடி அகலம் இருக்கும் ஒவ்வொரு படியும். கிட்டத்தட்ட அப்படியெல்லாம் இருந்தது. இந்த ரோடு சாலை அமைக்கிறோம் அப்படின்ற பேர்ல நம்ம வைகையும் சுருக்கி இந்த தளத்துக்கு வரக்கூடிய தண்ணீர் வழி பாதையையும் முடக்கி போட்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு புண்ணிய தீர்த்தம். இதுல இன்னைக்கு எவ்வளவு சிதிலமடைஞ்சு போயிருக்குன்னு பாருங்க. அறங்காவலர் குழுன்னு சொல்றாங்க. அது போக அறநிலையத்துறையில தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களுடைய வருமானங்கள் பூரா இருக்கு. அது வேறு வேறு எங்கெங்கோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த தெப்பகுளத்துல, ஆமா தெப்பகுளத்துல கட்டடத்தை கட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுகளெல்லாம் சரி வந்துடுறேன். ஆமா ஒரு லைவ் தான் ஓடுறா. போஸ்ட் போட்டு அமுக்குங்க. போட்டுருக்கு நேற்றே கோயிலுக்கு